வணக்கம் சகோதரிகளே. நான் உங்கள் அபிமான தோழி வசந்தா விவேக், மிட்லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சோல்ஃபுல் அபண்டன்ஸ் சர்க்கிள் விமன் கம்யூனிட்டி. வெல்கம் டு டே 19 ஆஃப் 21 டேஸ் அபண்டன்ஸ் அட்ராக்ஷன் சேலஞ்ச். உங்க வீட்டுல மூளை முடுக்கெல்லாம் பணம் கொளிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? யாருக்கு தாங்க அந்த ஆசை இருக்காது? நான் இன்னைக்கு அதுக்கான வழிமுறையை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ வீட்ல ஒரு பர்டிகுலர் இடம் வந்து உங்களுக்கு அபரிமிதத்தை அட்ராக்ட் பண்றதா இருக்கு, இல்லைன்னா வெல்த்தை அட்ராக்ட் பண்றதா இருக்கு, இல்லைன்னா மணியை அட்ராக்ட் பண்றதா இருக்கு. சோ அந்த ஒரு பர்டிகுலர் இடத்தை தான் நாம என்னன்னு சொல்றோம்னா வெல்த் கார்னர் ஆர் மணி கார்னர் ஆர் அதர்வைஸ் அபண்டன்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்றோம். அதாவது பண மூளை இல்ல குபேர மூளை இல்லைன்னா அபரிமித மூளை அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இது நிறைய ட்ரெடிஷன்ல இந்த இத பிலீவ் பண்றாங்க. சைனீஸ் ஃபெங்ஸ்வி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லயும் இந்த பண மூளைய பிலீவ் பண்றாங்க. நாம இந்தியன் வாஸ்து சாஸ்திரத்திலையும் குபேர மூளை அப்படின்னு சொல்றோம். சோ அந்த பர்டிகுலர் இடத்துல உங்க வீட்டுல சிலவித ஆக்டிவிட்டிஸ் ஆர் சிலவித பொருள்களை நீங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அபரிமிதத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். உங்க வாழ்க்கையில நிறைய பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். வடக்கு திசை அப்படிங்கிறது குபேர திசை, இல்லைன்னா லக்ஷ்மி திசை அப்படின்னு நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜில சொல்றாங்க, வாஸ்து சாஸ்திரத்துல சொல்றாங்க. சோ அதனால நாம இன்னைக்கு செய்யக்கூடிய டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மணி பவுல் கிரியேட் பண்ண போறோம். அந்த மணி பவுலை கிரியேட் பண்ணி அத ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணி அதை ஒரு அபண்டன்ஸ் கார்னரா இல்ல வெல்த் கார்னரா இல்லைன்னா மணி கார்னரா மாத்த போறோம். ஆர் யூ ரெடி ஃபார் டூயிங் தட் டாஸ்க்? ஸோ இன்னைக்கு டாஸ்க் நீங்க வீட்டுல உங்களோட வீட்டுல குபேர மூளையை கண்டுபிடிக்கிறீங்க. எப்படி நாம குபேர மூளையை கண்டுபிடிக்கிறது, குபேர கார்னர் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க உங்க வீட்டு வாசல்ல நின்னுக்கோங்க. வீட்டுக்கு உள்ள பார்த்த மாதிரி வீட்டு வாசல்ல நின்னுக்கோங்க. அந்த வாசல்ல நீங்க நிக்கும் போது உங்க இடது கை பக்கத்துல ஃபார்தர் ரொம்ப தூரத்துல இடது கை கை வழியா பார்க்கும்போது எந்த கார்னர் ரொம்ப தள்ளி இருக்குதோ அதைத்தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா வடகிழக்கு அப்படின்னு சொல்றோம். நார்த் ஈஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்றோம். வடகிழக்கு ஏரியா தான் குபேர மூளை அப்படின்னு சொல்றோம், ஆர் லக்ஷ்மி கார்னர். ஆர் ஃபெங்ஸ்விலையும் வட கிழக்கு அந்த கார்னரை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா குபேர மூளை ஆர் அபண்டன்ஸ் கார்னர்னு சொல்றோம். சோ நீங்க அந்த இடத்த கண்டுபிடிச்சுக்கோங்க. உங்க வீட்டுல எது வடகிழக்கு பகுதி? சில சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா தென்மேற்கு, அதுவும் வந்து ஒரு குபேர மூளை அப்படின்னு சொல்றாங்க, சவுத் வெஸ்ட். சோ நீங்க அத உங்களோட இதுல ரிசர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க வடகிழக்கு எடுத்துக்கலாம், இல்லைன்னா தென்மேற்கு எடுத்துக்கலாம். நான் வடகிழக்கத்தான் ரெக்கமெண்ட் பண்றேன். சோ வடகிழக்கு மூளை உங்க வீட்டுல வரவேற்பு அறையோட வடகிழக்கு மூளையை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட அபண்டன்ஸ் கார்னரா இருக்க போகுது. அங்க நீங்க இன்னைக்கு ஒரு மணி பவுலை கிரியேட் பண்ணி வைக்க போறீங்க. மணி பவுல்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணம் வந்து கண்ணாடி கிண்ணமா இருக்கலாம், இல்ல சில்வர் கிண்ணமா இருக்கலாம், இல்லைன்னா இந்த போர்சலைன் கிண்ணமா இருக்கலாம். ஏதாவது ஒரு மீடியம் சைஸ்ல இருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கிண்ணமா எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்துல அரிசியினால நிரப்பிடுங்க. அந்த கொஞ்சமா அரிசியினால நிரப்புங்க. அதுக்கு மேல அந்த அரிசிக்கு மேல நீங்க உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய கொஞ்சம் காயின்ஸ், கொஞ்சம் பணம், கொஞ்சம் நகை, சின்ன சின்ன நகைகள், அதை வந்து அதுல போட்டு அந்த வட கிழக்கு திசை அத குபேர மூலையில நீங்க வைங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல பணம் அண்ட் கிறிஸ்டல்ஸ் அண்ட் அரிசி அண்ட் காயின்ஸ் அதெல்லாம் போட்டு வைக்கிறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் மணி பவுல்னு சொல்றோம். அந்த மணி பவுல நீங்க உங்க வீட்டுல வடகிழக்கு மூலையில வைங்க. இது உங்க வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும்,
and also it will attract abundance into your life. So உங்களை abundant magnet-ஆ மாத்துறதுக்கு சின்ன சின்ன காரியங்கள் நாம சொல்லிட்டு இருக்கோம். சோ அதுல இந்த குபேர மூலையில வைக்கக்கூடிய மணி பவுல் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அபரிமிதத்தை கொண்டு வரும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ இந்த டாஸ்கை நீங்க இன்னைக்கு செஞ்சு அந்த மணி பவுல ஒரு போட்டோ எடுத்து நீங்க இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றீங்க. இன்னும் நான் ஒரு சில டிப்ஸ் சொல்றேன். அந்த வாஸ்து மூளை, கன்னி மூளை ஆர் அந்த அபண்டன்ஸ் கார்னரை நீங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணி அதை எப்படி எனர்ஜைஸ்டா வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். சோ அந்த மணி பவுல் கிட்டக்க நீங்க ஒரு மணி ட்ரீ அப்படின்னு விக்கிறாங்க கடையில, அதை வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அங்க ஒரு வளரக்கூடிய தாவரம் மணி பிளான்ட், கிரீன் பிளான்ட், மணி பிளான்ட் மாதிரி அங்க வைக்கலாம். அங்க ஒரு லாஃபிங் புத்தா ஒரு ஸ்டாச்சு, சின்ன ஸ்டாச்சு வைக்கலாம். இல்ல அங்க ஒரு வாட் ஃபவுண்டன் வைக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க கிரியேட்டிவா யோசிச்சு அந்த அபண்டன்ஸ் கார்னர் அல்லனா அந்த வெல்த் கார்னரை நீங்க எப்பவுமே ஆக்டிவேட்டடா வச்சுக்கலாம். சோ இதெல்லாம் அதுக்குண்டான டிப்ஸ். நீங்க இன்னைக்கு டாஸ்கா ஒரு மணி பவுல் கிரியேட் பண்ணி அந்த கார்னர்ல வச்சு அதை போட்டோ எடுத்து இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி. நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.